ஒரு பெரிய மலைய தோண்டி எலி பிடிச்ச மாதிரினா அது இதானா மம்மி? அந்த பூமியை கொன்னுடுவேன்னு சொல்லியே பெரிய பில்டப் கொடுத்தீங்க. கன்னத்துல ஏதோ ஈ அடிச்ச மாதிரி டாடியே அந்த செடியை அடிக்க வச்ச. இளநீர் விக்கிறவனெல்லாம் கூட்டிட்டு வந்து கொலை பண்ண சொன்னா இதோ இப்படிதான் நடக்கும். அதான் மம்மி, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே போச்சு. எதுக்கு பேபி தேவையில்லாம நீ கோவப்படுற? இன்னைக்கு நான் உன்னுடைய நம்பிக்கைய எப்படி நிறைவேற்றி காட்டுறேன்னு பாரு. பிளான் ஏ ஃபெயில் ஆனா என்ன, பிளான் பி இருக்குல்ல? பியா? என்ன மம்மி அது? முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பூஜைய ககன் தான் பண்ண போறாருன்னு. சொன்னீங்க, பூஜை வரைக்கும் தான் சொன்னீங்க. எப்பவும் போல நாங்க கொடுக்கிற பட்டு துணிகளை தான் அம்மனோட பாதத்துல வைக்கணும். அது பூஜைய ககன் பண்ணதுக்கு அப்புறமா. என்ன புரோகிதரே, இந்த கோயிலுக்கு ஆரம்பத்துல நாங்க தானே எல்லாம் பண்றோம். நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பண்ண முடியும்? சரச்சந்திரையா, இந்த கோயிலுக்கு நீங்க தாங்க முக்கியம். கோவிலோட சம்பிரதாயப்படி பார்த்தா நம்ம அம்மனுக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலோட வளர்ச்சிக்கும் யாரு அதிக நன்கொடை கொடுக்கறாங்களோ அவங்க கையால தான் பூஜை செய்யணுங்கிற சடங்கையும் சம்பிரதாயத்தையும் நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. மாமா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே பூஜைக்கு வஸ்திர சமர்ப்பணைக்காக 30,000 50,000 தான் கொடுப்போம். எப்பவாவது தான் 1 லட்சம் கொடுப்போம். இப்போ கோடியில இறங்க போறீங்களா? வேண்டாம் மாமா, நிறுத்துங்க. நீ என்ன சொல்ற? அவன் முன்னாடி என்ன தோத்து போக சொல்றியா அபூர்வா? இல்ல மாமா, அவனை உசுப்பேத்தி விட்டு அவன் மூலமா நீங்க 1 கோடி கொடுக்க வச்சிருக்கீங்க. அப்ப யார் ஜெயிச்ச மாதிரி? நீங்க தானே மாமா ஜெயிச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன். ஐயா, உங்க ஏலெல்லாம் முடிஞ்சிருத்துன்னா நான் ககனையா கொடுக்கிற பட்டு வஸ்திரத்தை வாங்கிக்கலாமா? என்னடா இப்படி பாக்குற? ஏதோ பெருசா ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா நீ? போட்டி போட்டு 1 கோடி ரூபாவை இழந்துட்டு நிக்கிற நீ. இப்ப சொல்லு, இதுல நீ ஜெயிச்சியா இல்ல நான் ஜெயிச்சேன்? நானு என் அம்மா மேல வச்சிருக்க பாசம் தான் ஜெயிச்சது. என் அம்மாவுக்காக அந்த அம்மனுக்கு என் மொத்த சொத்தையும் எழுதி கொடுக்க நான் யோசிக்க மாட்டேன் மிஸ்டர் சரச்சந்திரா. இதுல நான் ஒன்னும் ஜெயிக்கல, என் அம்மாவை தான் ஜெயிக்க வச்சிருக்கேன். ஐயோ மாமா, மாமா மாமா, மாமா வேண்டாம் மாமா. மாமா, மாமா வேண்டாம் மாமா. சண்டைலாம் வேண்டாம், விடுங்க. கேளுங்க மாமா சொன்னா கேளுங்க மாமா. வாங்க நம்ம போலாம். மாமா, மாமா சொல்றது கேளுங்க மாமா, பிரச்சனை வேண்டாம். அப்பா, அதான் ஏலெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. சாமிக்கு முன்னாடி மாமா தான் 1 கோடி ஏலம் பேசிருக்காரு. ஏலத்துப்படி பார்த்தா மாமா தான் அம்மனுக்கு வஸ்திரத்தை சமர்ப்பிக்கணும். என் அப்பா வாக்கு கொடுத்தா தவற மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வார்த்தை தவறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏய், அப்பான்னு கூப்பிடாத. என் பொண்ணு செத்து 20 நாள் ஆக போகுது. அம்மா, நான் அந்த தாலியை கட்டலன்னு என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குமா. என் மனசாட்சி ஒத்துக்காத நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. அதுதான் நீங்க எனக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தாண்டா. நான் எப்பவும் அப்படி சொல்லி கொடுக்கல. வயசு பொண்ணு நீ தாலி கட்டியிருக்கன்னு வந்து சொல்ற. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இந்த தாலிய வச்சுக்கிட்டு படுற கஷ்டம் இருக்கே, அது என்னை விட அதிகமா வேற யாருக்கும் தெரியாது. தசரதர் சொன்ன வார்த்தைய ராமர் மீறினது இல்ல. அதே மாதிரி இந்த சாரதா வார்த்தைய என் புள்ள ககன் மீற மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியணும்னா நீ என் வார்த்தையை மீறக்கூடாது.
என்னோட மனசு சந்தோஷத்துக்காக உன் வாழ்க்கை முழுக்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்க. இப்ப நான் என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தாலி கட்டுடா. ஏன் சொல்றேன்னா, தசரதர் சொன்ன வார்த்தைய ராமர் மீறினதில்ல. அதே மாதிரி இந்த ககனும் இந்த சாரதா சொல்றத மீற மாட்டான்னு இங்க இருக்க எல்லாருமே நம்புவாங்க. நம்புவாங்க ககன். எல்லாரோட நம்பிக்கையோடவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஆசையோட தான் உன்கிட்ட கேக்குறேன். இந்த தாலியை கட்டுடா. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த தாயோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? நிறைவேற்ற மாட்டியா ககன்? எனக்கு எல்லாமே நீங்கதாம்மா. நீங்கதாம்மா. நீங்க அழாதீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. இப்ப என்னம்மா? இப்ப என்ன? உங்க ஆசைக்காக பூமி கழுத்துல தாலி கட்டணுமா? ககனையா, இந்த தாலிய பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ. அம்மா, அண்ணனோட கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ உங்களால நான் நேர்ல பார்க்க போறேம்மா. நீங்க எல்லாரும் என் அண்ணன் அண்ணியோட கல்யாணத்தை பார்த்து ராமர் சீதை மாதிரி வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. கலியுகத்துல நடக்கிற ராமர் சீதை கல்யாணம், இந்த அற்புதத்தை நான் வீடியோ எடுக்கிறேன். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க.